இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரத்தம் யாரோடது? ராதா, ஏன் அமைதியா நிக்கிற? மோகன் எங்கன்னு சொல்லு. என்னோட ரத்தம் தான். அப்பா, இது எப்படி? அது வந்து ஒன்னாகல மானஸ், நீங்களாம் டென்ஷன் ஆகாதீங்க. அது தையல் பிரிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஒண்ணும் இல்ல. அப்பனா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போகணும்ப்பா. வாங்க போலாம். குஷி, ரிலாக்ஸ். எனக்கு ஒண்ணும் ஆகல. ராதா இருக்கல, அவ பேண்டேஜ் போட்டு விடுவா. ரத்தம் நின்னு போயிடும், எல்லாம் சரியாயிடும். இல்ல, நம்ம உடனே டாக்டர் கிட்ட போய் ஆகணும். நீங்க இப்ப என் கூட வரலனா நான் டாக்டர் வர சொல்லுவேன். குஷி ரிலாக்ஸ். நான் இருக்கல்ல, நான் மோனையாவை பாத்துக்கிறேன். நான் கட்டு போட்டு விடுறேன். அவருக்கு எல்லாமே சரியாயிடும். ரிலாக்ஸ். அண்ணா ராதா, மீரா, நீங்க எல்லாரும் உங்களோட ரூமுக்கு போங்க. நான் இருக்கேன் மோனையா கூட. நான் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டா எல்லாம் சரியாயிடும். நீங்க எல்லாரும் போங்க. ஐம் ஃபைன் குஷி. எனக்கு எதுவும் ஆகல. சரியா? மோகன், உடம்ப பாத்துக்கோங்க. தேங்க்ஸ். நீயும் போ குஷி. மோனையா, எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களுக்கு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு பாருங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? வேற வழி இல்லையே. உண்மையை மறைக்கணும்னா இதை பண்ணிதானே ஆகணும். பொய் வெளியே வரதை விட ரத்தம் வெளியே வரது எவ்வளவு மேல்ல. மோனையா, வாங்க, வந்து உட்காருங்க. நான் மருந்து போட்டு விடுறேன். வாங்க. ராதா, பாடியை என்ன பண்றது? எனக்கு தெரியும் நினைக்கிற மோனையா. என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன மோனையா, நீங்க இந்த வீட்டை வாங்கும்போது நீங்க ஸ்டோர் ரூம் காலி பண்ணீங்களா? இல்ல, அது டைம் கிடைக்கவே இல்லை. ஏ, ராதாவோட கழுத்துல அவளோட தாலி திரும்பவும் வந்துருச்சு. அவ வீட்ல இருந்து வெளியில போகும்போது அவ கழுத்துல அந்த தாலி இல்ல. அப்புறம் மோகன், அவன் தையல் பிரிஞ்சிருச்சான். டாக்டர் போட்டு விட்ட தையல் அப்படிலாம் ஈஸியா பிரியாது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மோகன் எவ்வளவு வழியில இருந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஓ, ஆனா அந்த வலியும் கஷ்டமும் அவனுக்கு யாரால கிடைச்சது? அந்த ராசி இல்லாதவ ராதாவால தான் கிடைச்சது. அந்த ராதா திரும்ப இங்க வந்ததுல இருந்து மறுபடியும் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. ராதா திரும்பி வராம இருந்திருந்தா அந்த யுவன் நம்ம வாழ்க்கையில வந்திருக்க மாட்டான். அந்த யுவனுக்கும் மோகனுக்கும் பகை ஏற்பட்டிருக்காது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி எல்லாம் நடந்திருக்காது. அந்த ராதா எப்ப திரும்ப வந்தாலும் அப்பத்துல இருந்து மோகனுக்கு வலி, கஷ்டம், வேதனை எல்லாமே வரிசையா வந்துட்டு இருக்கு. அவகிட்ட இருந்து மோகனை காப்பாத்தணும்னு நீ நினைச்சனா அதுக்கு நாம ராதாவையும் மோகனையும் முதல்ல பிரிச்சாகணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ராதா திரும்பி வந்ததுல இருந்து மோகன் எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. எந்த நேரத்துல நான் மோகன் கிட்ட ராதாவை திருப்பி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னனோ தெரியல. என்னால மோகன் இப்படி வேதனையோட வலியோட பார்க்க முடியல. இந்த ராதா மோகனோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அவரால் சந்தோஷமா இருக்கவே முடியாது. ராதா அவரோட வாழ்க்கையில இருந்து போய் தான் ஆகணும். மோகன் எனக்கு தான்.
கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் இருப்பாரு. வெரி குட். இந்த கான்ஃபிடன்ஸை இப்படியே பத்திரமா வச்சுக்கோ. அதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் வேடிக்கை பாரு. அந்த ராதாவை மோகன் கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டுறேன். ப்ராமிஸ். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ராதா, இவ்வளவு நாளா இந்த ஃப்ரிட்ஜ் இப்படியே இருக்குல்ல, இது ரிப்பேர் ஆயிருந்தா? இந்த ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாமே. மோனையா, ஸ்விட்ச் போர்டு அங்க இருக்கு. வாங்க. இரு 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 இரு. கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் 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 எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃப்ரிட்ஜ் ஆன் ஆயிடுச்சு. மோனையா, எனக்கு என்னமோ யுவன் பாடி இங்கதான் பாதுகாப்பா இருக்கும்னு தோணுது. இந்த இடத்துல யுவனோட பாடி யாரும் தேட மாட்டாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா இவனோட பாடியை இறுதி சடங்குக்கு கொண்டு போயிடலாம். சீக்கிரமா. யார் வந்திருப்பா? நான் போய் பாக்குறேன்.